கும்ப ராசி நண்பர்களே, 2026ஆம் ஆண்டில் இந்த 4 பேர் மட்டுமே உங்களை ஆதரிப்பார்கள். வேறு யாரையும் நம்பாதீர்கள். நண்பர்களே, இந்த 4 பேரும் உங்களுக்கு தெய்வங்களுக்கு குறைவில்லை. உலகம் முழுவதும் உங்கள் சொந்த குடும்பத்தினர் கூட உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள். அவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு உங்கள் உரிமைகளை பறிப்பார்கள். இந்த 4 பேரும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ஆதரிப்பார்கள். அவர்களில் 2 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள். அவர்கள் லட்சுமி மற்றும் குபேரனின் உருவகம். இந்த ஆண்டு அவர்களின் ஆதரவை பெற்றால் உங்களுக்கு லட்சுமி தேவியின் ஆசி கிடைக்கும். உங்கள் வீட்டின் செல்வம் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் உங்கள் கால்களை நக்குவார்கள். ஆனால் நீங்கள் இந்த 4 பேரையும் காயப்படுத்தினால், அவர்களுடன் சண்டையிட்டால் அல்லது அவரிடமிருந்து உங்களை தூர விலக்கினால், லட்சுமி தேவியும் அனைத்து தெய்வங்களும் உங்கள் மீது கோபப்படுவார்கள். ஏனென்றால் இந்த 4 பேரும் தங்கள் கடைசி மூச்சுவரை உங்களை ஆதரிப்பவர்கள். அவர்கள் தாங்களாகவே சிக்கலில் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு சிரமத்திலிருந்தும் உங்களுக்கு உதவுவார்கள். ஆனால் நீங்கள் வேறு யாரையாவது நம்பினால், நண்பர்களே, இந்த ஆண்டு பிரச்சனைகளால் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும் நீங்கள் ஏங்க வேண்டியிருக்கும். அதனால்தான் நான் உங்களை கூப்பிய கைகளுடன் கேட்டுக்கொள்கிறேன். வருடம் முழுவதும் இந்த 4 பேரை மட்டும் நம்புங்கள். அவர்களுடன் இருங்கள். தவறுதலாக கூட அவர்களை புண்படுத்தாதீர்கள். புத்தாண்டு தொடங்கிவிட்டது. 2026 என்பது வெளியில் இருந்து பார்க்கும்போது சாதாரணமாக தோன்றக்கூடிய ஒரு ஆண்டு. ஆனால் மக்களின் உண்மையான இயல்பு காலப்போக்கில் உங்களுக்கு வெளிப்படும். இந்த ஆண்டு உங்களைச் சுற்றி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆதரவாளர்கள் குறைவாகவே இருப்பார்கள். துரோகிகள் அதிகமாகவும் ஆதரவாளர்கள் குறைவாகவும் இருப்பார்கள். 2026இல் உங்கள் எதிரிகளால் நீங்கள் துரோகம் செய்யப்பட மாட்டீர்கள். உங்களைச் சுற்றி நின்று சிரித்துக்கொண்டே உங்கள் தோளில் கை வைத்து நீங்கள் விழும்போது ஒரு காட்சியே உருவாக்குபவர்களால், உங்களைச் சேர்ந்தவர்களால் நீங்கள் துரோகம் செய்யப்படுவீர்கள். இந்த ஆண்டு விதி உங்களுக்கு நிறைய தரும். பணம், வாய்ப்பு, மரியாதை, செல்வம் மற்றும் செல்வம். ஆனால் நீங்கள் சரியான நபர்களுடன் இருந்தால் மட்டுமே. இன்றைய வீடியோவில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கடினமான காலத்திலும் உங்களுடன் இருக்கும் அந்த 4 பேரை பற்றி நான் உங்களுக்குச் சொல்லப் போகிறேன். நள்ளிரவில் கூட உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இந்த 4 பேரை நீங்கள் நம்பலாம். ஏனென்றால் 2026ஆம் ஆண்டில் கடவுள், நேரம் மற்றும் கிரகங்கள் உங்களை சோதிக்கப் போகின்றன. அது உண்மையா? நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டதால் கூட்டத்தில் இந்த 4 பேரை நீங்கள் அடையாளம் காண முடியும். உங்களைக் காட்டிக் கொடுக்கப் போகிற நபரை நீங்கள் நம்புகிறீர்கள். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு ஆதரவாக நிற்கப் போகிறவருடன் நீங்கள் பிரிந்துவிடுகிறீர்கள். இன்று இந்த சிறப்பு வீடியோவில் 2026ஆம் ஆண்டில் வாழ்க்கையில் உங்களை உண்மையிலேயே ஆதரிக்கும் அந்த 4 பேர் யார் என்பதை நான் உங்களுக்குச் சரியாகச் சொல்கிறேன். வேறு யாரையும் நம்பாதீர்கள். 2026ஆம் ஆண்டில் உங்கள் கனவுகளை நிறைவேற்ற விரும்பினால், உங்கள் கனவு வீட்டைக் கட்ட விரும்புகிறீர்களா? ஒரு பெரிய கார் வாங்க விரும்புகிறீர்களா? அல்லது நிறைய பணம் சம்பாதிக்க விரும்புகிறீர்களா? யாராவது உங்களை ஆதரித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த 4 பேர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால், நீங்கள் யாருக்கும் பயப்படத் தேவையில்லை. நீங்கள் யாரிடமும் கெஞ்ச வேண்டியதில்லை. நீங்கள் யாருக்கும் தலைவணங்க தேவையில்லை. ஆனால் இன்றைய காணொளியை இறுதிவரை பார்த்து அவர்களின் பெயர்களைக் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் குருஜியின் அறிமுகத்தில் அவர்களின் பெயர்கள் வந்தவுடன் அவர்கள் கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய உலகில் நல்லவரிடமிருந்து கெட்டவர்களை வேறுபடுத்துவது வைக்கோல் குவியலில் ஊசியை கண்டுபிடிப்பது போன்றது. உங்கள் சொந்த வாழ்க்கையிலும் யார் உண்மையிலேயே நல்லவர், யார் கெட்டவர், இதை நீங்கள் கூட தீர்மானிக்க முடியாது. ஏனென்றால் மக்கள் தங்கள் இயல்பை ஒரு நொடியில் எவ்வாறு மாற்றுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நீங்கள் நம்பியவர்கள், நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள், இறுதியில் அவர்கள் உங்களை எப்படி நடத்தினார்கள்? உங்களைக் கைவிட்டார்கள். பொதுவில் உங்களை துஷ்பிரயோகம் செய்தார்கள். எனவே உங்கள் உண்மையான சுயம் யார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். அதை நான் இன்று
உங்களுக்கு சரியாகச் சொல்லப் போகிறேன். குருஜியின் அறிமுகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் முற்றிலும் உண்மை என்பதை நிரூபிக்கும். அவர்களை எப்படி அடையாளம் காண்பது? அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? இன்றைய காணொளியுடன் நீங்கள் இறுதிவரை தொடர்ந்தால் ஒவ்வொரு விவரமும் உங்களுக்கு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டில் உங்களுடன் இருப்பது ஒரு ஆணா அல்லது பெண்ணா? இந்த காணொளி இன்று முதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் பாகேஷ்வர் பாலாஜியின் உண்மையான பக்தராக இருந்தால் வீடியோவை லைக் செய்து கருத்து பகுதியில் ஜெய் பாகேஷ்வர் பாலாஜி என்று எழுதுவது உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்பது உறுதி. மிக முக்கியமான ஒரு உண்மையுடன் வீடியோவை தொடங்குவோம். 2026ஆம் ஆண்டில் சனியின் சக்தி, ராகுவின் தந்திரம் மற்றும் காலத்தின் வேகம் ஆகியவை இணைந்து உங்கள் நோக்கங்களையும் உங்கள் பார்வையையும் சோதிக்கும். இதன் பொருள் நல்லவர்களும் கெட்டவர்களும் உங்கள் வாழ்க்கையில் வருவார்கள். ஆனால் யார் நல்லவர், யார் ஆதரவளிப்பவர் என்பதை பகுத்தறியும் திறன் உங்களிடம் இருக்க வேண்டும். சனியும் ராகுவும் உங்களை சோதிக்கக்கூடிய இடம் இதுதான். குருஜியும் உங்களுக்கு கற்பிக்கிறார். குறிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் உண்மையான சுயத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள்? அந்த நபர், எல்லாவற்றிற்கும் மேலாக, அது யாராக இருக்க முடியும்? அவர் உங்கள் முன் உங்களை ஒருபோதும் புகழ்ந்து பேசமாட்டார். உங்களைச் சுற்றியுள்ள சிலரை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். அவர்கள் உங்கள் வேலையை பார்த்ததால் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மிக விரைவாக விஷயங்களைச் செய்து முடிக்கிறார்கள். சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய நற்பெயர் உண்டு. அவர்கள் மிகவும் நல்ல நடத்தை கொண்டவர்கள். அவர்களின் வேலை முறை சிறந்தது. அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். மக்கள் எங்களை எல்லா வகையான பாராட்டுக்களால் நிரப்புகிறார்கள். சிலருக்கு இதுபோன்ற பழக்கங்கள் இருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய இந்த பழக்கம் உங்களை ஒருபோதும் ஆடம்பரமாக பாராட்டாது. ஆனால் அது உங்கள் முதுகுக்குப் பின்னால் சொல்லப்படும்போது, அது நிச்சயமாக உங்கள் சொந்த மக்களிடையே உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். உதாரணமாக, உங்களை நேரில் புகழ்பவர்கள் பெரும்பாலும் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களைப் பற்றி மோசமாக பேசுவார்கள். இதை நீங்கள் கவனித்திருக்கலாம். அந்த நபர் உங்களைப் பற்றி இதுபோன்ற விஷயங்களைச் சொல்கிறார் என்பதை வேறு எங்காவது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் 2026 இல் உங்களுக்கு சொந்தமானவராக வருபவர் உங்கள் முன்னால் உங்களை புகழ்ந்து பேசமாட்டார். உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களை விமர்சிக்க மாட்டார். நீங்கள் உங்கள் சொந்தம் என்று அழைக்கும் நபர் உங்கள் முதுகுக்குப் பின்னால் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார் என்பதை உங்கள் நண்பர்களிடமிருந்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போது நீங்கள் யார், யாரை நம்புகிறீர்கள், யாருடன் பிரிந்து செல்லத் தகுதியானவர் என்பது பற்றிய உண்மையான புரிதல் உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் நமக்கு பல பயங்கள் உள்ளன. சில நேரங்களில் நாம் பெண்களிடம் பேச பயப்படுகிறோம். சில நேரங்களில் நாம் உயரத்தைக் கண்டு பயப்படுகிறோம். சில நேரங்களில் நாம் ஊஞ்சலில் பயப்படுகிறோம். அல்லது வாழ்க்கையில் நமக்கு நிச்சயமாக கொஞ்சம் பயம் இருக்கிறது. அந்த பயத்தை நாம் யாருடனும் பகிர்ந்து கொண்டாலும் இல்லாவிட்டாலும் அதை நம் நண்பர்களுடனும் நமக்கு சிறப்பு வாய்ந்த நபருடனும் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நீங்களே உங்களைப் பற்றி உணர வேண்டும். நீங்கள் உங்கள் பலவீனத்தை கருதி அதை உங்களிடம் வைத்துக் கொள்பவரா, அல்லது உங்களை தோற்கடிக்க, உங்களை கேலிக்குரிய பொருளாக மாற்ற தனது எதிரிகளுக்கு முன்னால் அதை வெளிப்படையாக காட்டுகிறாரா? சிலர் தொடர்ந்து நம் குறைபாடுகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறார்கள். இந்த நபரின் குறைபாடு என்ன? அவரது பலவீனம் என்ன? அவர்கள் அதை கண்டுபிடித்தவுடன், நான் இந்த நபரை தோற்கடிப்பேன். இந்த பலவீனத்தின் காரணமாக அவர்கள் எங்களுடன் இணைகிறார்கள், எங்களுடன் பேசுகிறார்கள், நம்மை புகழ்கிறார்கள், எங்களுடன் ஆழமான உறவுகளை வளர்த்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நம் நிலை, நமது பலவீனங்கள், நமது புண்கள் ஆகியவற்றை அறிந்தவுடன் அந்த பயத்தின் மீது மிதித்து மீண்டும் மீண்டும் நமக்கு தீங்கு விளைவிக்கிறார்கள். அவர்கள் மீண்டும் மீண்டும் நம் வாழ்க்கையில் பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். ஆனால் உங்கள் ரகசியங்கள் அனைத்தையும் அறிந்த ஒருவர் உங்களிடம் இருக்கிறார். நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் எதையாவது பயப்படுகிறீர்கள், அல்லது யாருடனும் பகிர்ந்து கொள்ளாத உங்களைப் பற்றிய வேறு ஏதேனும் ரகசியத் தகவல் இருந்தால்
அந்த நபர் 2026 இல் உங்களுக்கு அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு முக்கியமானவர்களாக நிரூபிக்கப்படலாம். அவர்களுடன் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியும். வேறு யாராவது உங்களை ஆதரித்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த தனிநபர் உங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட ஒன்றுமில்லை. இது முற்றிலும் உறுதி. ஆனால் கேள்வி எழுகிறது, இந்த நபரை நீங்கள் எப்படி அடையாளம் காண்பீர்கள்? 4 பேர் ஒன்றாக நின்று உங்களைப் பற்றி மோசமாக பேசுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஆனால் அப்போதும் கூட இந்த நபர் அமைதியாக இருக்கிறார். உங்களைப் பற்றி ஒரு கெட்ட வார்த்தை கூட பேசுவதில்லை. அவர் உங்களை ஒருபோதும் நகைச்சுவையாக அவமதிப்பதில்லை. உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் அவர் உடனடியாக உங்களை குறுக்கிட்டு, உங்களுடைய இந்த பழக்கம் சரியல்ல, உங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் இருக்க அதை மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். அப்போதுதான் இந்த நபர் உங்களுடையவர் என்பதை நீங்கள் அடையாளம் காண முடியும். நான் அவரை நம்ப முடியும். சமூக ஊடகங்களில் நீங்கள் அவரைக் காண முடியாது. ஏனென்றால் சமூக ஊடகங்கள் பாசாங்கு வாழ்க்கை வாழ்பவர்களால் நிறைந்துள்ளன. இந்த மக்கள் மிகவும் அமைதியானவர்கள். அவர்கள் கொஞ்சம் பேசுகிறார்கள், ஆனால் அவர்கள் ஆழமாக சிந்திக்கிறார்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலத்தை கடந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு கடினமான சூழ்நிலையில் சிக்கிக் கொண்டிருக்கலாம். மேலும் நீங்கள் அவர்களை எங்காவது சந்திக்க நேரிடும். இதை நினைவில் கொள்ளுங்கள். இப்போது 2வது நபர் யாராக இருக்க முடியும்? முதல் நபரை பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறோம். அவர்கள் உங்களை ஒருபோதும் உங்கள் முகத்திற்கு புகழ்ந்து பேசாதவர்களாகவோ, உங்கள் முதுகுக்குப் பின்னால் விமர்சிக்காதவர்களாகவோ, நீங்கள் தவறு செய்தால் உங்களை திருத்துபவர்களாகவோ இருப்பார்கள். ஆனால் 2வது நபர் உங்களுடன் ஒருபோதும் உடன்படாதவராக இருப்பார். இந்த உலகில் நீங்கள் சொல்லும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்பவர்கள் பலர் உள்ளனர். நீங்கள் மோசமாக உணரக்கூடாது என்றும் உங்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுவார்கள். ஆனால் உண்மையிலேயே நலம் விரும்பி நீங்கள் ஏதாவது சரியாகச் சொல்லும்போது உங்களுடன் உடன்படுவார். ஆனால் நீங்கள் ஏதாவது தவறாகச் சொல்கிறீர்கள் என்று அவர்கள் உணர்ந்தவுடன் அவர்கள் உடனடியாக உங்களை குறுக்கிட்டு நீங்கள் சொல்லுவது தவறு என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் உங்களை மகிழ்ச்சியடையச் செய்வதற்குப் பதிலாக உங்களை சரியான பாதையில் வைத்திருக்க விரும்புகிறார்கள். நீங்கள் சரியானதைச் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் சொல்வதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க அவர் விரும்பவில்லை. அதனால்தான் நீங்கள் உடனடியாக அதே கர்மாவை அனுபவிப்பீர்கள். அதனால்தான் நீங்கள் உடனடியாக அதே கர்மாவை அனுபவிப்பீர்கள். இப்படித்தான் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் சொல்வது சரியல்ல என்று அவர் அந்த நேரத்தில் உங்களுக்குச் சொல்கிறார். அந்த நபரை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது இதுதான். நீங்கள் அவரைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவர் பொருட்படுத்த மாட்டார். உங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது மட்டுமே அவருக்கு முக்கியம். அவர் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கலாம். அவர் உங்களை குறைவாக பாராட்டலாம். ஆனால் அவர் உங்களிடம் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவார். அவர் உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். அவர் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஏனென்றால் பெரும்பாலும் ஆண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது பெண்கள்தான். நாள் முழுவதும் உங்களுக்கு 10 மோதல்கள் இருக்கலாம். காலையில் அலுவலகத்தில் ஒருவருடன் நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம். வணிகத்தில் ஒரு போட்டியாளருடன் வாக்குவாதம் செய்யலாம். ஒரு வாடிக்கையாளருடன் வாக்குவாதம் செய்யலாம். உங்கள் மனதில் 10 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் இந்த நபருக்கு இதைச் செய்வேன். 7 விஷயங்களுக்கு நான் அந்த நபருக்கு இதைச் செய்வேன். நான் அவரை பழிவாங்குவேன். நான் அவரது வாழ்க்கையை அழிப்பேன். அந்த நேரத்தில் தவறான நபர் உங்களைச் சுற்றி இருந்தால் அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக தூண்டிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் அவரை இங்கேயே காயப்படுத்தலாம். அவர் இந்த நேரத்தில் பதவிக்குச் செல்கிறார். நீங்கள் அவரை இங்கேயே மூலையில் தள்ளலாம். ஆனால் உங்களைச் சுற்றியுள்ள சரியான நபர் அதையே உங்களுக்குச் சொல்வார். பதிலுக்கு எதுவும் இல்லை. என்ன நடந்ததோ அது நடந்தது. இப்போது நாம் நமது எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களில் நாம் சிக்கிக் கொண்டால் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் நிறைய நேரத்தை வீணடிப்போம்.
நடந்ததை மறந்துவிட்டு முன்னேறுவதுதான் புத்திசாலித்தனம். எனவே இந்தக் கேள்வியை உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை கடினமாகும்போது உங்களைச் சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் உங்களை வாதிடச் சொல்கிறார்களா அல்லது அதை மறந்துவிட்டு முன்னேறச் சொல்கிறார்களா? உங்களைச் சுற்றியுள்ள அந்த இரண்டாம் தர நபர் உண்மையானவரா இல்லையா என்பதே இது தீர்மானிக்க உதவும். இதை அடையாளம் காண வேண்டிய நேரம் நீங்கள் தவறான பாதையில் செல்லும்போது இந்த நபர் உங்களைத் தடுப்பார். இந்த நபர் தோன்றுவார், இந்த பெண் தோன்றுவாள். அப்போதுதான் இவர் உங்கள் குருவாக இருக்க முடியும். அது ஒரு மூத்த சகோதரனாகவோ அனுபவம் வாய்ந்த நபராகவோ உங்கள் மனைவியாகவோ அல்லது உங்கள் தாயாகவோ இருக்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டின் விதி உங்களை நன்றாக உணர வைப்பவர் அவசியம் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல என்று கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துபவர் உண்மையில் உங்களுடையவர். நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகும் மூன்றாவது நபர் ஒரு ஆச்சரியமாக இருப்பார். ஆனால் அவர்களைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பார்வை இல்லாமல் நமக்கு உதவாத ஒருவர் இருக்கிறார். சில நேரங்களில் நம்மை அழவைக்கும் சூழ்நிலைகள் எழுகின்றன, நம் கண்களில் கண்ணீருடன். இதுபோன்ற சமயங்களில் சிலர் நமக்கு உதவ முன்வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சுயநல நோக்கம் இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் ஒருபோதும் பார்வை இல்லாமல் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். அத்தகைய நபர்கள் உங்களைச் சுற்றி இருந்தால், உங்கள் மோசமான நேரங்களிலும் தங்கள் வேலையைச் செய்ய முயற்சித்தால், உங்கள் பலவீனங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முயற்சித்தால், அவர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களிடம் கொடுக்க எதுவும் இல்லாத போது மட்டுமே மூன்றாவது நபர் நீங்களாக இருக்க முடியும். நீங்கள் எனக்கு நேரம், பணம் அல்லது வேறு எதையும் கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் துன்பத்தை காட்சிப்படுத்தவில்லை, மாறாக, கவலைப்படாதே, நான் உங்களுடன் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தோள்பட்டை கொடுத்து சாய்ந்து கொள்ள உதவுகிறார்கள். இந்த நபரின் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களிடம் ஒரு பைசா கூட இல்லை. இந்த நபர் உள்ளே உடைந்துவிட்டார் என்பது அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் உங்களுடன் நிற்கிறார்கள். இதன் பொருள் அவர்களுக்கு ஒரு தூய இதயம் இருக்கிறது. அவர்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் மனிதாபிமானத்தால் உங்கள் நலம் விரும்பிகள். அத்தகைய நபரை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் வலியிலும் துன்பத்திலும் உங்களுடன் நிற்பவர் 2026 இல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறப்பார். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள். நீங்கள் சரியானதைச் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீங்கள் சொல்வதன் எதிர்மறையான விளைவுகளை நீங்கள் அனுபவிக்க அவர் விரும்பவில்லை. அதனால்தான் நீங்கள் உடனடியாக அதே கர்மாவை அனுபவிப்பீர்கள். அதனால்தான் நீங்கள் உடனடியாக அதே கர்மாவை அனுபவிப்பீர்கள். இப்படித்தான் நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் சொல்வது சரியல்ல என்று அவர் அந்த நேரத்தில் உங்களுக்குச் சொல்கிறார். அந்த நபரை நீங்கள் அடையாளம் காண வேண்டியது இதுதான். நீங்கள் அவரைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பதை அவர் பொருட்படுத்த மாட்டார். உங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருப்பது மட்டுமே அவருக்கு முக்கியம். அவர் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கலாம். அவர் உங்களை குறைவாக பாராட்டலாம். ஆனால் அவர் உங்களிடம் பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவார். அவர் உங்கள் மனைவியாக கூட இருக்கலாம். அவர் ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். ஏனென்றால் பெரும்பாலும் ஆண்களின் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வருவது பெண்கள்தான். நாள் முழுவதும் உங்களுக்கு 10 மோதல்கள் இருக்கலாம். காலையில் அலுவலகத்தில் ஒருவருடன் நீங்கள் வாக்குவாதம் செய்யலாம். வணிகத்தில் ஒரு போட்டியாளருடன் வாக்குவாதம் செய்யலாம். ஒரு வாடிக்கையாளருடன் வாக்குவாதம் செய்யலாம். உங்கள் மனதில் 10 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம். நான் இந்த நபருக்கு இதைச் செய்வேன். 7 விஷயங்களுக்கு நான் அந்த நபருக்கு இதைச் செய்வேன். நான் அவரை பழிவாங்குவேன். நான் அவரது வாழ்க்கையை அழிப்பேன். அந்த நேரத்தில் தவறான நபர் உங்களைச் சுற்றி இருந்தால்
அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக தூண்டிவிடுவார்கள். ஆனால் அவர்கள் அவரை இங்கேயே காயப்படுத்தலாம். அவர் இந்த நேரத்தில் பதவிக்குச் செல்கிறார், நீங்கள் அவரை இங்கேயே மூலையில் தள்ளலாம். ஆனால் உங்களைச் சுற்றியுள்ள சரியான நபர் அதையே உங்களுக்குச் சொல்வார். பதிலுக்கு எதுவும் இல்லை. என்ன நடந்ததோ அது நடந்தது. இப்போது நாம் நமது எதிர்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இந்த விஷயங்களில் நாம் சிக்கிக் கொண்டால் நீதிமன்றங்களிலும் காவல் நிலையங்களிலும் நிறைய நேரத்தை வீணடிப்போம். நடந்ததை மறந்துவிட்டு முன்னேறுவதுதான் புத்திசாலித்தனம். எனவே இந்த கேள்வியே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை கடினமாகும்போது உங்களைச் சுற்றி எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்? அவர்கள் உங்களை வாதிடச் சொல்கிறார்களா அல்லது அதை மறந்துவிட்டு முன்னேறச் சொல்கிறார்களா? உங்களைச் சுற்றியுள்ள அந்த இரண்டாம் தர நபர் உண்மையானவரா இல்லையா என்பதே இது தீர்மானிக்க உதவும். இதை அடையாளம் காண வேண்டிய நேரம் நீங்கள் தவறான பாதையில் செல்லும்போது இந்த நபர் உங்களைத் தடுப்பார். இந்த நபர் தோன்றுவார், இந்த பெண் தோன்றுவாள். அப்போதுதான் இவர் உங்கள் குருவாக இருக்க முடியும். அது ஒரு மூத்த சகோதரனாகவோ அனுபவம் வாய்ந்த நபராகவோ உங்கள் மனைவியாகவோ அல்லது உங்கள் தாயாகவோ இருக்கலாம். ஆனால் 2026ஆம் ஆண்டின் விதி உங்களை நன்றாக உணர வைப்பவர் அவசியம் உங்களுக்கு சொந்தமானவர் அல்ல என்று கூறுகிறது. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துபவர் உண்மையில் உங்களுடையவர். நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகும் மூன்றாவது நபர் ஒரு ஆச்சரியமாக இருப்பார். ஆனால் அவர்களைப் பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். ஏனென்றால் நம் வாழ்க்கையில் எப்போதும் ஒரு பார்வை இல்லாமல் நமக்கு உதவாத ஒருவர் இருக்கிறார். சில நேரங்களில் நம்மை அழவைக்கும் சூழ்நிலைகள் எழுகின்றன, நம் கண்களில் கண்ணீருடன். இதுபோன்ற சமயங்களில் சிலர் நமக்கு உதவ முன்வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு சுயநல நோக்கம் இருக்கிறது. நீங்கள் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் ஒருபோதும் பார்வை இல்லாமல் உங்களுக்கு உதவ மாட்டார்கள். அத்தகைய நபர்கள் உங்களைச் சுற்றி இருந்தால், உங்கள் மோசமான நேரங்களிலும் தங்கள் வேலையைச் செய்ய முயற்சித்தால், உங்கள் பலவீனங்களை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முயற்சித்தால், அவர்களைப் பற்றி எச்சரிக்கையாக இருங்கள். உங்களிடம் கொடுக்க எதுவும் இல்லாத போது மட்டுமே மூன்றாவது நபர் நீங்களாக இருக்க முடியும். நீங்கள் எனக்கு நேரம், பணம் அல்லது வேறு எதையும் கொடுக்க முடியாது. ஆனாலும் அவர்கள் உங்கள் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் துன்பத்தை காட்சிப்படுத்தவில்லை, மாறாக, கவலைப்படாதே, நான் உங்களுடன் அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு தோள்பட்டை கொடுத்து சாய்ந்து கொள்ள உதவுகிறார்கள். இந்த நபரின் வங்கிக் கணக்கு காலியாக இருப்பதை அவர்கள் அறிவார்கள். அவர்களிடம் ஒரு பைசா கூட இல்லை. இந்த நபர் உள்ளே உடைந்துவிட்டார் என்பது அவர்களுக்குத் தெரியும். அவர்கள் எனக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை. ஆனாலும் அவர்கள் உங்களுடன் நிற்கிறார்கள். இதன் பொருள் அவர்களுக்கு ஒரு தூய இதயம் இருக்கிறது. அவர்கள் உங்களைப் பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் மனிதாபிமானத்தால் உங்கள் நலம் விரும்பிகள். அத்தகைய நபரை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஏனென்றால் எந்த சுயநல நோக்கமும் இல்லாமல் வலியிலும் துன்பத்திலும் உங்களுடன் நிற்பவர் 2026 இல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறப்பார். வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்கள் உங்களுக்கு வழங்குவார்கள். நீங்கள் விரும்பும் அனைத்தையும் நீங்கள் அடைவீர்கள். ஆனால் 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கு இந்த நபரின் துணை தேவைப்படும். இவர்தான் உங்கள் உண்மையான துணை. மற்றவர்கள் உங்களை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்தாலும் இல்லாவிட்டாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஆனால் இந்த நபர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருளைக் கொண்டு வருவார். உங்கள் நலம் பற்றி கேட்பவர்கள் கூட மறைந்து போகும் நேரங்களில் உங்களுடன் இருப்பார். உங்கள் தொலைபேசி குறைவாக அடிக்கடி ஒலிக்கும் போது, உங்கள் வாழ்க்கை இருட்டாக மாறும்போது கூட இந்த நபர் உங்களுடன் இருப்பார். நீங்கள் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக பிடித்துக்கொள்ள வேண்டிய நபர் இவர்தான். விட்டுவிடக்கூடாது. 2026ஆம் ஆண்டில் உங்களிடம் எதுவும் இல்லாத போதும் உங்களுடன் இருப்பவர் யார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புதையல். நீங்கள் பணம் சம்பாதித்துள்ளீர்கள், மரியாதை சம்பாதித்துள்ளீர்கள், வேறு எதுவாக இருந்தாலும்
ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சம்பாதித்த உண்மையான புதையல் மிகவும் அரிதாக இருக்கும். நாம் பேசவிருக்கும் 4வது நபர். அத்தகைய நபரை கண்டுபிடிப்பது உங்களுக்கு மிகவும் கடினம். அத்தகைய நபர் உங்களைச் சுற்றி இருந்தால் 2026 இல் நீங்கள் பயப்பட ஒன்றுமில்லை. மேலும் பீதி அடைய தேவையில்லை. 2026 நீங்கள் பெரிய சிரமங்களை சந்திக்க மாட்டீர்கள். மேலும் பீதி அடைய தேவையில்லை. 2026 நீங்கள் ஒன்றை கவனித்திருக்கலாம். வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் முன்னேறும்போது நாம் கடினமாக உழைத்து அரசாங்க வேலை அல்லது தனியார் வேலை பெறுகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். நமக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அந்தச் சிறிய கடையை விரிவுபடுத்தினோம். அது ஒரு சிறிய வாடகை வீடு. அதன் இடத்தில் நாங்கள் எங்கள் சொந்த வீட்டை கட்டினோம் அல்லது நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது ஒரு காரை வாங்கினோம். உங்கள் சொந்த குடும்ப உறுப்பினர்கள் சோர்வடைவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உங்கள் முன்னேற்றத்தில் அவர்கள் மகிழ்ச்சியற்றவர்கள் என்பது அவர்களின் கண்களில் தெளிவாகத் தெரிகிறது. அவர்கள் உங்கள் வெற்றியை தோல்வியாக கருதுகிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறார்கள். ஆனால் உங்கள் வெற்றியைக் கண்டு கவலைப்படாத கண்கள் மிக குறைவு. அவர்களின் கண்கள் பொறாமையால் சிவப்பதில்லை. அவர்களின் கண்கள் உங்கள் மீது அன்பும் பாசமும் நிறைந்தவை. அத்தகையவர்கள் அரிதானவர்கள். மிக முக்கியமாக அவர்கள் ஒருபோதும் உங்களை உங்களுடன் ஒப்பிடுவதில்லை. அவர்கள், கடவுளே, இந்த நபரிடம் அது இருக்கிறது, அதை எனக்கு எப்போது தருவீர்கள் என்று அவர்கள் சொல்வதில்லை. இந்த மக்கள் உங்கள் வெற்றியை தங்கள் சொந்தமாக கருதுகிறார்கள். அதாவது, கடவுள் உங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அதை ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்று அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். கடவுள் உங்களுக்கு இவ்வளவு கொடுத்ததில் அவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள். அவர்களின் உண்மையான உற்சாகம் உங்கள் மகிழ்ச்சியில் தெரியும். அவர்கள் ஆர்வத்துடன் நடனமாடுவார்கள். அவர்களின் மகிழ்ச்சியில் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் ஒருவர் இருப்பது போல் உங்களை உணர வைப்பார்கள். பதிலுக்கு, உங்கள் உறவினர்கள் சிலர் உங்கள் வலது பக்கத்தில் நின்று முகத்தைச் சுருக்கி முரட்டுத்தனமான பதில்களை தருவார்கள். அவர்கள் கடந்த கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து நீங்கள் குறிப்பிடத்தக்க எதையும் செய்யவில்லை என்று உங்களை உணர வைப்பார்கள். அப்போது நீங்கள் எனக்கு உதவவில்லை. இப்போது நீங்கள் இதைச் செய்ததால் எங்களுக்கு என்ன பயன்? அவர்கள் இது போன்ற விஷயங்களைச் சொல்வார்கள். ஆனால் கவனமாக இருங்கள். நீங்கள் இந்த மக்களைப் பற்றி கவலைப்படக்கூடாது. உங்கள் வெற்றியைக் கண்டு முற்றிலும் மகிழ்ச்சியடைவது போல் தோன்றும் ஒரு நபரைப் பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்பட வேண்டும். 2026 இல் உங்களை ஆதரிக்கும் 4வது நபர் இவர். அத்தகையவர்கள் சுயசார்புடையவர்கள். அவர்கள் கூட்டத்திலிருந்து தனித்து நிற்கிறார்கள். அவர்கள் சுயசார்புடையவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு போராட்டக்காரர்கள். நீங்கள் செய்த கடின உழைப்பை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். கடின உழைப்பின் பலனை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் உங்கள் மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியடைகிறார்கள். அதனால்தான் இந்த 4 பேரும் 2026 இல் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார்கள். இந்த வழியில் யார் கடினமாக உழைத்தார்கள் என்று யாருக்கு தெரியும்? இந்த மக்களிடமிருந்து நீங்கள் விலகியிருக்க வேண்டும். இதைச் செய்ய முடியாது. இந்த வேலையை பெரிய மனிதர்கள் செய்கிறார்கள். நீங்கள் இதைச் செய்தால் அது உங்களுக்கு பணம் செலவாகும். நீங்கள் நாசமாகி விடுவீர்கள் என்று எதிர்மறையை பரப்புபவர்களை கவனமாகக் கேளுங்கள். இதுபோன்ற விஷயங்களைச் சொல்பவர்களைச் சுற்றி நீங்கள் இருந்தால் அவர்களுடனான உறவை உடனடியாக முறித்துக் கொள்ளுங்கள். அவர்களிடமிருந்து விலகி இருங்கள். 2026 இல் நீங்கள் பெரிதும் பயனடைவீர்கள். சிலர் உங்கள் வார்த்தைகளைத் திரித்து மற்றவர்களுக்குத் தெரிவிப்பார்கள். உதாரணமாக, நீங்கள் ஒருவரைப் பற்றி சில வார்த்தைகளைச் சொன்னால் அவர்கள் அந்த நபரிடம் விசித்திரமான விஷயங்களைச் சொல்வார்கள். நீங்கள் அவர்களைப் பற்றி இப்படிச் சொன்னதாகக் கூறுவார்கள். அத்தகையவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களிடமிருந்து விலகி இருங்கள். இல்லையெனில் அவர்கள் 2026 இல் உங்களுக்கு ஒரு முள்ளாக மாறி உங்களைப் பல்வேறு வழிகளில் துன்புறுத்துவார்கள். மேலும் உங்களைப் பற்றி தவறான வதந்திகளைப் பரப்பி அனைவருடனும் உங்கள் உறவை அழித்துவிடுவார்கள். உங்கள் வாழ்க்கையில் சிலர் தொடர்ந்து உங்களுக்கு அறிவுரை கூறுவார்கள்.
இதை வாங்கு, அந்த நிலத்தை வாங்கு, இந்த டிவியை வாங்கு, ஒரு புதிய குளிர்சாதன பெட்டியை வாங்கு, அல்லது இப்போது வந்த புதிய காரை வாங்கு என்று அவர்கள் உங்களுக்கு எல்லாவிதமான அறிவுரைகளையும் வழங்குவார்கள். ஆனால் அவர்களே எதையும் செய்ய மாட்டார்கள். இந்த மக்கள் உங்கள் பணத்தை வீணாக்கவோ அல்லது சில சமயங்களில் உங்களிடம் உண்மையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை பார்க்கவோ மட்டுமே விரும்புகிறார்கள். எனவே வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாக செயல்படும் நபர்களிடம் நீங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். அவர்கள் அதிகம் செலவு செய்ய மாட்டார்கள், அதிகம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், தங்கள் தனிப்பட்ட விஷயங்களை தங்களுக்குள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உங்களிடமிருந்து ஒவ்வொரு விவரத்தையும் பெற விரும்புகிறார்கள். அவர்கள் உங்களிடம் எல்லாவற்றையும் கேட்க விரும்புகிறார்கள், உங்களைப் பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அத்தகையவர்களிடமிருந்து விலகியிருங்கள். மிக முக்கியமாக, உங்கள் உதவியற்ற தன்மையை பலவீனமாக தவறாக நினைத்து அதை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கும் சிலர் இருப்பார்கள். நீங்கள் எதையாவது விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் அவர்கள் குறைந்த விலையை வழங்குவார்கள். கட்டாயத்தின் காரணமாக அவசரமாக அதை விற்க வேண்டியிருந்தது என்று பரப்புவார்கள். ஒட்டுமொத்தமாக அவர்கள் தங்கள் சொந்த கரையான்களைப் போல உங்களை விழுங்க முயற்சிப்பார்கள். 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அத்தகையவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிகவும் கவனமாக இருங்கள். 2026 இல் சனி உங்கள் செயல்களை பார்த்துக் கொண்டிருப்பார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் செயல்கள் நன்றாக இருந்தால், நீங்கள் யாரையும் பற்றி தவறாக நினைக்கவில்லை என்றால், நீங்கள் ஒருவரை தன்னலமின்றி ஆதரித்திருந்தால், ஒருவரின் வெற்றியில் நீங்கள் மகிழ்ச்சியடைந்தால், அனைவரின் முன்னேற்றத்தையும் விரும்பினால், யாரும் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. உங்களுக்காக ஒரு குழி தோண்டும் எவரும் அதில் விழுவார்கள். ஆனால் உங்கள் செயல்கள் சிதைந்தால், நீங்கள் ஒருவரை பார்த்து பொறாமைப்பட்டால், ஒருவரை பற்றி தவறாக பேசினால், ஒருவரை பற்றி தவறாக நினைத்தால், அல்லது பழிவாங்கும் உணர்வுகளை வளர்த்துக் கொண்டால், நீங்கள் காயப்படத் தொடங்குவீர்கள். தவறான நபர்கள் உங்களுடன் பழகத் தொடங்குவார்கள், மேலும் உங்களுக்கு எதிராக சதித்திட்டங்களும் தொடங்கும். ராகுவின் செல்வாக்கு உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். இதனால் நீங்கள் தவறான நபர்களைச் சுற்றி இருப்பதை அனுபவிப்பீர்கள். இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் யார் உங்கள் சொந்தம், யார் அந்நியர், யார் நயவஞ்சகர், யார் சுயநலவாதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக, காலம் உங்களுக்கு கற்பிக்கும். காலப்போக்கில் என்னைச் சுற்றியுள்ள இந்த கூட்டம் எல்லாம் ஒரு போலி என்பதை நீங்கள் உணர்வீர்கள். 3 அல்லது 4 பேர் உங்கள் உண்மையான தோழர்களாக இருப்பார்கள். நான் உண்மையானவர்களாக இருப்பேன். இங்கே நாம் அவ்வளவு எளிதில் அடையாளம் காண முடியாத அந்த 4 பேரைப் பற்றி பேசுகிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அவர்களைக் கண்டுபிடித்தவுடன் அவர்கள் ஒரு பொக்கிஷமாக இருப்பார்கள். 2026 இல் இந்த 4 பேர் உங்களிடம் இருந்தால், உலகின் எந்த புயலையும் நீங்கள் தாங்கிக் கொள்ளலாம். கூட்டத்தில் நகர்வது உங்களுக்கு எளிதாகிவிடும். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உண்மையான வெற்றி சரியான நபர்களுடன் மட்டுமே அடையப்படுகிறது. நீங்கள் கெட்டவர்களுடன் பழகினால் அல்லது கெட்டவர்களுடன் பழகினால் தோல்வி, கடன் மற்றும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மட்டுமே நீங்கள் சந்திக்க நேரிடும். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க விரும்பினால், இந்த 4 பேரையும் உடனடியாக அடையாளம் காணுங்கள். அவர்களின் பெயர்கள் SK, M மற்றும் N எழுத்துக்களில் தொடங்கும். அல்லது அவர்கள் உங்களுக்கு அருகில் எங்காவது இருக்கலாம். அவர்களை அடையாளம் கண்டுகொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நீங்கள் வெற்றியே அடைவீர்கள். வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை விரும்ப மறக்காதீர்கள். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்தவும்.